வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 31 உறவின் விளக்கம். சில அடி தூரங்களுக்கு அப்பால் ஜோஆனாவைக் கண்ட வெற்றி வழக்கம் போல ஓடிப்போய் கட்டிக்கொண்டான். பின் அப்பா என்று தகப்பனுடன் ஒட்டியவனை ஒருவாறு சமாதானம் செய்து அருகிலிருந்த பார்வதியின் குடிலில் தூங்க வைத்துவிட்டு வந்தாள் ஜோஆனா. அங்கே எல்லோரும் பேசிக் கொண்டிருந்ததைக் கேட்டபின், நாங்க தனிச்சுப் பேசி ஆகிற காரியமில்ல இது. இடும்பன்ற நண்பரும் அப்பாவுக்கு நம்பிக்கையான வேறு சில பெரியவங்களும் கூடிப் பேசினாத்தான் எங்கட திட்டம் சரியா முடிக்கலாம் என்றாள் ஜோஆனா. எங்கட ஆக்களில பலர் எசமானாக்களுக்கு விசுவாசமாத்தா இருப்பினம். நான் எனக்கு நம்பிக்கையான சிலர கூட்டி வாரன். இடும்பனும் அவனோட தோழரோட வரட்டும். ஒண்டா வச்சு பேசுறதுதா புத்தியான வேலை என்று கூறிக்கொண்டே இருளில் மறைந்தார் ரோட்ரிகோ. அவர்கள் புறப்பட்ட பின் கேட்டுவிடலாமா வேண்டாமா என்று வேலன் எண்ணிக்கொண்டிருந்த கேள்வியை மாறன் ஜோஆனாவை பார்த்துக் கேட்டான். இவர் உங்கட தாத்தாவா? இடும்பன் உங்களுக்கு ரத்த சொந்தமா? அதற்கு ஜோஆனா ஓம் என்றாள். இன்னும் விளக்கமாக கூறியிருக்கலாம் என்று நண்பர்கள் நினைத்திருந்த சமயத்தில், அப்பாடம்மையும் இடும்பண்ட தாத்தாவும் அண்ணன் தங்க அப்பம்மா பிள்ள குடும்பத்தச் சேர்ந்தவங்க என்று சுருக்கமாகக் கூறினாள். என்ற பெயர் சேகரப்பிள்ளை என்று சொல்லிய பெரியவர், எங்கட பரம்பரையில முதல் இஞ்ச வந்த தமிழன்ற பேர் இது. எங்கட குடும்பத்தில இந்த பேரும் அவரின்ற தம்பின்ற பேரான கேசவ பிள்ளை என்ற பேரையும் வைக்கிறது வழக்கமாயிருக்கு என்று விளக்கமாகச் சொன்னார். தாத்தா, திட்டங்களை இன்றைக்கே தீட்டியாக வேணும். இனி ஒரு நாளையும் போக்காட்ட முடியா என்றாள் ஜோஆனா. சென்றவர்கள் வரும் வரை இருந்த இடைவேளையை பயன்படுத்திக் கொண்ட வேலன், ஐயா, நாங்கள் வருவமென்று உங்களுக்கு முன்னமே தெரியுமோ என பெரியவரிடம் வினவினான். ஓம், தெரியும். முன்னோர் வாக்கு அது என்றார் பெரியவர். கொஞ்சம் விளங்கிற மாதிரி என்று பாரி கேட்க, எங்கட பாட்டன் பூட்டனுக்கெல்லாம் மூத்தவர் சேகரப்பிள்ளை. அவர் இறக்கிற காலம் சொன்ன வாக்குத்தான் உங்க வருக. ஈழத்திலிருந்து காக்கும் தெய்வமா ஒருத்தன் வருவான். அவன் பார்க்க பிள்ளை வம்சத்தான் போலவே தெரிவான் என்று அவர் சொன்னது நெசமாச்சே. இதைக் கேட்டு சொற்ப வினாடியில் ஓலையில் படித்தவற்றையும் தனது தந்தை பாட்டன் பூட்டன் போன்றவர்களின் பெயரையும் அசை போட்டு பார்த்துக் கொண்டான் வேலன். அப்போது அங்கே நண்பர்களுடன் வந்த இடும்பன் வேலனிடம் தங்களுக்கு பிள்ளை சந்ததியைப் பற்றிச் சொல்லும்படி கேட்டான். வேலனும் தான் பிள்ளை பரம்பரை வழியில் வந்ததாகவும் பல காலத்துக்கு முன் போர்த்துக்கேயரால் இந்த தீவுக்குக் கொண்டுவரப்பட்ட இடும்பனின் முன்னோரான சேகரப் பிள்ளை தனது முன்னோரான கேசவ பிள்ளையின் அண்ணன் என்றும் தமது பரம்பரைத் தொடர்பை விளக்கினான். இதைக் கேட்ட இடும்பனுக்கு வேலனிடம் ஏற்பட்டிருந்த மரியாதையுடன் பாசமும் சேர்ந்து கொண்டது. தொடக்கத்திலிருந்து ஏட்டை பற்றிய அத்தனை விவரங்களையும் அறிந்த நண்பர்கள், இந்த ஏட்டை எழுதி வைத்த கேசவ பிள்ளையின் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை என்றெண்ணி திருப்தியடைந்தார்கள். அழைக்க வேண்டியவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வேகமாக குடிலை வந்தடைந்தார் ரொட்ரிகோ. அங்கு வருகை தந்திருந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளில் அனுபவமுடையவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு இவ்வளவு காலமும் இழைக்கப்பட்ட அநியாயங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக காவல் தெய்வம் ஒரு நாள் வரும் என்று முழுமனதோடு நம்பித் தம்மை தயார்படுத்தி வைத்திருந்தனர் என்பது இடும்பனின் பேச்சிலிருந்து தெளிவாகத் தெரிந்தது. அதற்கு எந்தப் பங்கமும் வந்துவிடக் கூடாதென்பதற்காகவே இடும்பன் கொடுமைகளையும் அடிகளையும் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்திருக்கிறான் என்று ஜோஆனா இப்போதுதான் புரிந்து கொண்டாள். இங்க பாருங்க, எனது மதிப்பிற்குரிய உடன் பிறப்புகளே, இங்கே நானும் என்னுடைய நண்பர்கள் ஐவருமாக உங்களை இந்த இன்னல்ல இருந்து காக்கத்தான் வந்திருக்கிறோம் என்று கூறியபடி அவனது நண்பர்களை அவர்களது முன்னிலையில் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்தான் வேலன். நீங்கள் எங்களை தாராளமாக நம்பலாம். அதே போலத்தான் நாங்களும் உங்கள் எல்லோர் மேலையும் அளவு கடந்த நம்பிக்கைய வச்சிருக்கிறோம். இந்த கணத்திலிருந்து நாங்கள் அடுத்த 3 தினங்களுக்குள்ள கடக்க வேண்டிய ஒவ்வொரு நொடியும் அதிபயங்கரமானதாக இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த விடுதலைக்கான போராட்டத்தில பங்கெடுக்க நீங்கள் மனப்பூர்வமா தயாரா இருக்கிறீங்களா என்றான் வேலன். அனைவரும் முழுமையாகத் தங்களை அர்ப்பணிக்கத் தயாராகிவிட்டனர் என்று உறுதியளித்தனர். முதலாவதாக வேலன் அறிந்து கொள்ள விரும்பியது அவன் முன்னைய தினம் துளையினூடாகக் கண்ட அந்த கொடூரமான சம்பவம் எதற்காக நிகழ்ந்தது என்பதைத்தான். இடும்பனுக்கும் வேறு சிலருக்கும் போர்த்துக்கேய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அடிச்சதையும்
அவர்கள மக்கள் எல்லாரும் தூக்கிச் சென்று வைத்தியம் செய்ததையும் நாங்கள் துளையினூடா பார்த்த நாங்கள். அதுக்கான காரணம் என்ன என வேலன் வினவினான். முழு காரணமும் நான்தான். காலாகாலமா வெளியுலகுக்குப் போய் ஆரும் புழங்குறது இல்ல. இந்த தீவுல இனம் சனம் இருக்கிறதே, எவரும் அறியாதது. படகுகளில வழிமாறி வருகிற புறத்தார் எவரும் இந்த தீவுக்கு வந்து இறங்க பார்த்தா காவலாளிகளின்ற ஈட்டிக்கு பலியா போவாங்க. நாமளும் இதுக்கையேதான். வெளியே போக நினைச்சால் எசமாங்க சாக்காட்டி போடுவாங்க. அவர்களுக்கு அதீத நம்பிக்கையா இருந்தது இருக்கிறது டிராவஸ் குடும்பம். அதனால நான் தான் புறத்த போய் எசமான்களுக்கு தேவையான பொருள்கள கொண்டருவன். அவக கூட புறத்த போனதில்லைன்னா புரிஞ்சுக்கங்க. அவகள இந்த தீவுக்கு அனுப்பினவக வந்து போத்துகேய நாட்டுக்கு கூட்டிப் போக வாராததால தாங்களாக சில தடவை வெளியே போக முயற்சி செய்தாங்க. சின்ன படகுகளில வேற வேற தீவுகளுக்கு போனப்ப அங்க இருந்தவங்க இவகள அடிச்சு விரட்டிட்டாங்க. ஏனெண்டா இவங்க நிறமும் மொழியும் வேறையா இருந்ததால. இது என்ற பாட்டன் பூட்டன் சொன்னது. அதுக்கு பிறகு இஞ்ச இருந்து யாரும் வெளிய போக நினைகல்ல. நான் போய் வாரத்துக்கும் சில விதிகள் இருக்கு. எப்பயாவது ஒருவேளை என்ன தொடர்ந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள நான் கடலுக்குள்ள மூழ்கடிக்கணும், இல்லைனா நான் தொலைஞ்சன். முதல்ல உங்களை சந்தையில கண்டதும் எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா வேலன கண்டதுமே மனம் சஞ்சலப்பட்டது. ஒருவேளை அது இடும்பன்தானோ, இல்லேன்னா காலம் காலமா தமிழ் சனம் நம்புற கதை நிசமா நடக்குதோ எண்டு மனசு குழம்பி போச்சு. படக எடுத்துட்டு நீங்க துரத்தி வரைக்குள்ள கூட சிக்கவே கூடாது எண்டுதான் வேகமாகப் போனன். இது பத்தி எதுவும் எசமான் கிட்ட சொல்ல வேணாம் என்று நினைக்க முதல்லயே காவல்ல இருக்கிற 2 பேர் நான் பதறி ஓடி வாரத பாத்துட்டாங்க. உடனே எசமாங்க கிட்ட அழைச்சு போனதாலும் எசமான் அல்போன்சோவே நேர்ல வந்து உருக்கி கேட்டதாலையும் என்னால உண்மைய மறைக்க முடியாம போச்சு. துரத்தி வந்ததாரு, அவங்க எப்படி இருந்தாங்க என்று கேக்கும்போது ஏற்கனவே குழம்பிப் போயிருந்த நான் இடும்பன போல இருந்தாக என்று தெரியாம சொல்லிட்டே. அதனாலதான் அண்டு அவ்வளவு குழப்பமும் நடந்தது. பின்னால நடக்கப் போற விபரீதம் தெரிஞ்சும் நான் இடும்பன்ட பேர் சொல்லியிருக்கக் கூடாது என்று கூறும்போது அவரது முகத்தில் குற்ற உணர்வும் வேதனையும் ஒருங்கே தெரிந்தது. ஓ, இல்லையென்றால் மட்டும் உங்க ஆக்கள் இடும்பனுக்கு அடிக்கிறதே இல்ல பாருங்க. கசையடி வாங்கி வாங்கியே அவனோட உடம்பு முழுசா வடுவா போச்சு. எனக்கு இவக மேல நம்பிக்கை இல்ல. என்னதான் சொல்லு, இவரு எசமானுக்கு விசுவாசமான கலப்பினம்தான் என்று ரோட்ரிகோ மேல் அவன் கொண்ட முழு வெறுப்பையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தினான் இடும்பனின் உயிர்த்தோழன் வழுதி. மாமா தெரிஞ்சு செயலன்ட்டு நான் நம்பீரே என்றான் இடும்பன். அப்பு, நீங்க முழு அடிம, நாங்க பாதி அடிம. ஆனா எனக்குள்ள தமிழ் ரத்தம் பாதியுண்டு. நான் இவ்வளவு காலம் அடிமையா இருந்து அடிமையாவே போயிடலாம் என்று நினைச்ச காலம் உண்டு. எங்க இருந்தோ வந்த வேலனுக்கு எங்கட விடுதலை மேலே இருக்கிற ஆசை இவ்வளவு காலமும் எனக்கு இல்லாமலே போச்சு. எசமாங்க கிட்ட அடி வாங்குற உங்களுக்கு அவங்களோட பாதி முகம்தான் தெரியும். நீங்க அறிஞ்சது அவங்களோட கசையடி மட்டும்தான். அதுக்கு மேல கனவிலையும் நினைச்சு பார்க்காத கொடூரம் எல்லாம் அவங்க செய்யறதுண்டு. இங்க இருந்தும் எங்க கூட்டத்திலிருந்தும் கொண்டு போற பெண் குழந்தைகள அவக நாசம் செய்யறதும், தங்களுக்கு பிரயோசனமில்லாத பெண்கள அவங்க கொடுமைப்படுத்துறதையும் பார்த்தா யாருக்கும் விடுதலை மேல ஆசை வராது. இத எண்ட இடத்திலிருந்து நீங்க எல்லாம் நல்லா விளங்கிக்கோணும் என்ற ரொட்ரிகோ மேலும் சொன்னான். அது மட்டும் இல்ல, இஞ்ச என்னோட வந்திருக்கிறவையும் எனக்கு நம்பிக்கையானவ. நாங்க எல்லாரு இந்த அநியாயத்தை எதிர்த்து தமிழாக்களையும் எங்களப் போல கலப்பாக்களையும் காப்பாத்த முடிவோட வந்திருக்கிறோம். அது சரிதா மாமா, எனக்கு விளங்குது என்ற இடும்பன். இங்க பாருங்க, எசமான் கூட்டத்தை தவிர இங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுதா கிடக்கும். இனி ஆக வேண்டியத பாக்கிறதா புத்தி. இவ்வளவு காலமா நாம ஏங்கி கிடந்த விடுதலைய தர வேலண்ணனும் அவரோட இருக்கிற பாரியண்ண மாறண்ணே எல்லாம் நமக்கு உதவியா நிக்காங்க. அது மட்டுமில்லாம மாமா நமக்கு துணையா நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதையும் இதையும் பேசாம ஒன்னா நின்னு காரியத்த முடிப்போ என இடும்பன் கூறியும் அவர்கள் நம்பியதாகத் தெரியவில்லை. அவர்களின் செயற்பாட்டை அதுவரை மிகவும் உத்வேகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த வேலன் வெறுப்படைந்து நிலத்தில் அமர்ந்து கொண்டு, ஒரு சின்னக் கதை சொல்லுறன் கேளுங்கோ. ஒரு ஊர்ல உங்களைப் போலவே உரிமைகளுக்காக போராடின இனம் ஒன்று இருந்தது. ஆனா எத்தனை வருஷம் போராடியும் அவங்களால விடுதலையை பெற முடியவில்லை. ஏனென்றால் அவங்கள் ஒற்றுமை இல்லாம தங்கட இனத்துக்குள்ளேயே வேற்றுமை காட்டினாங்க. ஒருவரையொருவர் நம்பாமல்
அவங்களுக்குள்ள அவங்களே சண்டை போட்டு கடைசியில அவங்கிட்ட உண்மையான எதிரியிட்டையே தோத்து போனாங்கள். நீங்களும் உங்களுக்குள்ள நீங்களே அடிபட்டு கடைசி வரைக்கும் இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட்டு கிடவுங்கோ என ஆவேசத்துடன் உணர்ச்சி பொங்கக் கூறினான். நீ சொல்றது நெசம்தா தம்பி. இப்படி ஒத்துமில்லாம எங்களுக்குள்ள முரண்பட்டு வேலை நடவாது. ரோட்ரிகோ கலப்பினத்தவனா இருக்கட்டுமே. ஆனா அதுக்கென்ன? அவன் லெட்சுமியிட மகன். என் தங்கை மகன். இதுக்கு மேல இங்க என் சொல் மீறி ஒரு மூச்சு வரக்கூடாது பாத்துக்க. எனத் தனக்கேயுரிய தலைவனுக்கான தொனியில் அந்த கூன் கிழவன் கட்டளையிட்டார். அவ்வளவு நேரமும் சலசலப்பாயிருந்த இடத்தில் மயான அமைதி சூழ்ந்தது. மௌனத்தை உடைத்தாள் ஜோவானா. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா விளக்கிச்சா? இனிமே இந்த இனக்கதைய நிறுத்தோணும். இப்ப இந்த குடிலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒரு இனம் விடுதலைக்கா உயிரையும் குடுக்கத் துணிஞ்ச தமிழினம் என்றாள். அங்கிருந்தவர்கள் வீராவேசத்துடனும் தெளிந்த விடுதலை நோக்குடனும் வலக்கையால் அங்களது இடது மார்பில் தட்டினர். அதைப் பார்த்த நண்பர்கள் தாங்களும் அவ்வாறே செய்தனர். விடிய இன்னும் 7 நாழிகை இருக்கு. வலுவான தடிகள கூரா தீட்டி எங்களால ஏலமான அளவு ஈட்டிகள செய்து அவரவர் குடிலுக்கருகத் தாட்டு வைக்கும் வேலையத் தொடங்குவோம் என இடும்பன் கூற, அங்கிருந்த அவனது நண்பர்கள் ஆயுதம் செய்யத் தயாராக புறப்பட மற்றவர்களும் தங்களது இருப்பிடங்களுக்குச் சென்றனர்.